நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, அன்பை பார்க்க ஆசையா இருக்கு. இறைவா நீ அன்பு இதயம் வாழும் உணர்வு அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே மணமாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும் நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும் நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே கடமை உணர்வில் உழைக்கும் நல்லோர்
உணர்ந்து உழைப்போர் மதிக்கும் சமயங்கள் கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க போரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர்.
நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயெனச் செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஓய்வு நாளன்று இயேசு குணமளித்ததால், அதாவது நேற்றைய நற்செய்தி சொன்னக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி பார்க்குற சமயத்தில் பரிசேயர்கள் அவர் மீது கோபம் கொண்டு பொங்கி எழுகிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி அந்த பரிசேயர்களுக்கு பதிலாகவும் இன்னும் தெளிவில்லாமல் நிலைவாழ்வினை பற்றி கேள்வி கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கும் நல்லதொரு புரிதலாகவும் அமைகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவுகள் என்ன, மகன் எப்படி தந்தை வெளிப்படுத்துகிறாரோ அதுபோல தந்தையின் சாயலாக இருக்கிற நாமும் அந்த தந்தையை வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் இன்றைய இறைவார்த்தை வழியாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. படிக்கிற காலத்தில் எல்லோருக்கும் கணித பாடம் எளிதாக வராது. அப்பொழுது ஒரு கணித ஆசிரியர் கூறுவார், நான் கணித பாடத்தை எளிதாக்கி உங்கள் கையில் கொடுத்து விட்டேன், இனி நீங்களே தேர்ச்சி பெறக்கூடாது என்று நினைத்தால் கூட உங்களால் ஆக முடியாது. ஆனால் தேர்ச்சி பெறக்கூடாது என்று திட்டம் போட்டு செயல்பட்டால் மட்டுமே உங்களால் தேர்ச்சி பெறாமல் இருக்க முடியும் என்பார். இதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு நிலை வாழ்வு என்ற ஒரு சூத்திரத்தை மிக எளிதாக்கி நமது யாவருடைய கண்முன்னும் அவருடைய கைகளிலே வைத்து விட்டார். என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வினை பெற்றுக்கொள்வர். இதை விட தெளிவா என்ன வேணும்? அவரது வாழ்நாள் முழுவதும் இதனை சார்ந்தே அவரது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் அமைந்திருந்தது. இன்றைய இறைவார்த்தை பகுதியிலே இன்னும் கூடுதல் சிறப்பாக நாம் நிலைவாழ்வு பெற அல்லது இறை தீர்ப்பானது நாமே நமக்கு அளித்துக் கொடுக்கிற தீர்ப்பே என்கிறார். நான் இயேசுவின் படிப்பினைகளுக்கு மாறாக, அவருடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக எனது வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது நானே என் மீது தீர்ப்பிட்டுக் கொள்கிறேன் என்பதுதான் இதற்கு பொருள். இவ்வாறு அவர் அனைத்தையும் பசுமரத்து ஆணி போல நமது மனங்களில் பதிய வைத்து விட்டார். இனியாவது நாம் நிலைவாழ்வினை பெற அவர் வார்த்தைகளையும் அவரது அனுப்பியவரையும் இன்னும் ஆழமாக உறுதியாக நம்புவோம். இந்த தவக்காலத்திலே இறை வார்த்தையை அதிகமாக வாசிப்போம். அவரை அறிந்து கொள்ள மட்டுமல்ல, நம்மை நாம் மீட்டு கொள்ளவும். இவரால் அன்றி வேறு எவரால் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று திருத்தூதர் பணி 4:12 சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இன்னும் ஒன்று மிக தெளிவாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவுகிற உறவை ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதாவது தந்தைக்கு எப்படி மகன் இருக்க முடியும் என்பது யூதனுடைய வாதம். ஆனால் இயேசு அதை திருத்தி காட்டுகிறார். அந்த உறவின் கூறுகளாக என்னென்ன இருக்க முடியும் என்பதை சுட்டி காட்டுகிற பொழுது, ஒன்று, எனது தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், எனவே நானும் செயலாற்றுகிறேன் என்னும் வாக்கிலிருந்து ஓய்வு நாளிலும் இறைவன் செயல்படுவதை சுட்டி காட்டி அவ்வாறே ஓய்வு நாளிலும் தாம் மீட்பின் பணியை செய்வதாக இயேசு வாக்குமூலம் தருகிறார். எனவே நாமும் அந்த இயேசுனுடைய சீடர்கள் என்று சொன்னால் நற்பணியாற்றுவதிலும் நேர்மையானவற்றை செய்வதிலும் ஓய்வின்றி உழைத்திட வேண்டும். இரண்டாவது, தந்தை செய்பவற்றையே மகனும் செய்கிறார். தந்தை இறைவன் தமது பேரன்பை, பேரிரக்கத்தை மீட்பு செயல்களாக வெளிப்படுத்துகிறார். அவ்வாறே இயேசுவும் பாவங்களை மன்னிப்பது, நோயிலிருந்து நலமளிப்பது போன்ற செயல்களை அல்லும் பகலும் ஆற்றி வந்தார். நாமும் இத்தகைய பணிகளை, மாந்தரை இறைவனுடனும் மனிதனுடனும் ஒப்புரவாக்கின்ற பணியை எப்போது மாற்ற வேண்டும். இதற்கு பதிலாக பிரிவினை கலாச்சாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, பங்குகளிலே உருவாக்கி கூட நாம் கருவிகளாக மாறிவிடக்கூடாது. மூன்றாவது, தந்தை தம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார். இயேசுவிட வந்தவர்கள் சாவிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் நமது வாழ்வின் வழிகாட்டிகளாக திகழ வேண்டுமே ஒழிய சாவின் வழிகாட்டிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. நான்காவது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன், நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நாடுகிறேன் என்னும் சொற்களிலிருந்து
இயேசுவின் தீர்ப்பு நீதியானது என்பதை உணர்கிறோம். நாமும் நம்முடைய சூழல்களிலே, வாழ்வு சூழலிலே, பணிச்சூழலிலே, அதிகார சூழலிலே நியாய உணர்வு மிக்கவர்களாக, நன்மை எது தீமை எது என்பதை அறிந்தவர்களாக, பரிசுத்த ஆவியின் ஞானம் நிறைந்தவர்களாக வாழ இறையருள் வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பத்தின்படி வாழ்ந்து பணி செய்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போலவே நாங்களும் ஓரளவேனும் எப்பொழுதும் இறை தந்தையின் அன்பு பிள்ளைகளாக வாழவும், அவரது விருப்பத்தையே எப்போதும் நிறைவேற்றவும் தேவையான அருளை தந்து எங்களுக்கு அதன் வழியாக நிறைவான வாழ்வை தாரும். ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே.
வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே, ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடியில் உம் பாதம் பணிந்தோ தாயே. ஏலேலோ 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 ஏலேலோ. ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே, ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே, ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே, ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் உம் வழி நடந்திட. பல இடத்து மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாசப்பகிர்வில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே, பல இடத்து மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாசப்பகிர்வில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே, பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக, பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக, எம் பாமரரை கை தூக்கும் நேசத்தாயே, எம் பாமரரை கை தூக்கும் நேசத்தாயே, தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடி சாய்ந்திட, துணிந்தோ இணைந்தோ உம் வழி நடந்திட. ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே, ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே. கடலலை போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே, கடலலை போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே, விளிம்பு நிலை மையமாகும் திரு அவையாக, விளிம்பு நிலை மையமாகும் திரு அவையாக, எமை ஒன்றிப்பில் பயணிக்க பாதை காட்டம்மா, எமை ஒன்றிப்பில் பயணிக்க பாதை காட்டம்மா, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் உம் வழி நடந்திட. ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே,
ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே, ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே, ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் உம் வழி நடந்திட, ஆரோக்கியபுரம் எழுந்த தாயே, ஆரோக்கியம் தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.